எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தளபதி விஜய் போராட்டத்தில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் டேங்கர்லேருந்து குண்டு இறங்குன மாதிரி இறங்கியிருக்கு. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பேசும்போது நொறுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு. இது வரைக்கும் அவங்கள எதிர்த்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி மேடை போட்டு யாரும் இவ்வளோ சேதாரம் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி சீமான் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்காரு. ஆனால் அது அவ்வளோ எஃபெக்டிவாக பார்த்திங்கன்னா இருந்ததில்லை. அண்ட் இந்த வாட்டி கச்சிதமாக இருக்குது. திருப்பவனம், மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. அண்ட் டிவிகேக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம் அப்படின்னா அவங்க எங்கே மேடப்பட்டாலும் பார்த்திங்கன்னா கூட்டம் ஆயிரக்கணக்காக பார்த்திங்கன்னா வந்து சேருவாங்க. அண்ட் அவ்வளோ ஈஸியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை ஒரு ஒரு கூட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். காசு கொடுத்தாலும் அவ்வளோ கூட்டத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் ஒரு மேடை போட்ட உடனே அங்கே கூட்டம் சேருது அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மாற்றம்ன்றது வந்துக்கிட்டே இருக்குது. அரசியல் ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அறிக்கைகளாக நிறைய விட்டுருந்தார். வெறும் அறிக்கையில் மட்டும்தான் பேசுவீங்களா, வெளியில் வாங்க அப்படின்னு சொன்னார். அண்டு பனையூருக்கு வந்தார். இன்னும் பனையூரில் மட்டும்தான் இருப்பீங்களா, வெளியில் வாங்க. இப்போது மேடை போட்டு பார்த்திங்கன்னா வந்தார்.
அண்ட் இதுக்கப்புறம் வெளியில் வந்து போராட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் பார்த்திங்கன்னா இறந்து போன பிறகு இவங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா யாருமே கொடுத்ததில்ல. அண்டு மக்களுக்கும் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து யாரையும் கொண்டு வர பார்த்திங்கன்னா மனசு இல்லை. அண்ட் உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போது அதுக்கான மாற்றம் பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கான நேரம் வந்திருக்கு. கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.